பனையூர் பாபு அவர்கள் எழுதின லெட்டர் என்பது ஷானவாஸ் அவர்களுடைய தூண்டுதலான்னு கேட்குறாங்க. ஷானவாஸு வாரியம் கொடுத்து அங்கே இருப்பார். வாரியம் இல்லைன்னா திமுக. இந்த லெட்டரை திமுக தயாரித்த லெட்டர் தான். பனையூர் பாபு திமுகவுக்கு ஏன் தேவைப்படுறாருன்னா சிறுமாவை தொடர்ந்து தாக்குவதற்கு ஒரு டைம். வெளிச்சம் டிவி அவர் வெளில இருந்தது, பல முறை எழுதி கேட்டார், கொடுக்கல. இப்போ கட்சி விட்டு போவதாக முடிவு செய்த பிறகு எழுதியும் கொடுத்துட்டார். இப்போ வெளிச்சம் டிவி வந்து யார் பேரில் இருக்கா? அப்போ பனையூர் பாபு பேரில் இருக்கா? இப்போது இல்லை மாறி அவர் திரும்ப பேருக்கு வந்து இப்போ கம்யூனிஸ்ட் வந்து போனாங்க, காங்கிரஸ் வந்து போனாங்க, எல்லாருமே போயிட்டாங்க தாவேகா கூட்டணிக்கு. விசிகாவுமே இதுக்கு பிறகு தான் வந்து போனாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் தொடர்ந்து விசிகாவையும் திரும்பவையும் பார்த்தீங்கன்னா ஒரு துரோகிகள் போல திமுகவை சார்ந்தவங்களாம் பேசுகிறாங்களே. திருமாவளவனுடைய இந்த அமைச்சரவை பங்கேற்பு சரியானதாக நீங்கள் பார்க்குறீங்களா? அவர் கட்சி வளர்ச்சிக்கு அவர் எடுப்பது தான் முடிவு. ஆமாம், அது திமுக தீர்மானிக்கூடாது. அதனால் திமுகவுக்கு இவர் ஒன்றும் அடிமையும் கிடையாது. திமுக இப்போ ஏன் ஒப்பாரி வைக்குதுன்னா விசிகா இருந்தால் அது ஒரு பெரிய பலம். மகனுக்கு பர்சனலாக ஒரு பாதுகாப்பு. ஆனால் திரும்பவே சொல்கிறார், இந்த திமுக கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்போ இல்லை அதுக்கான ஆளுமை எனக்கு கிடையாது, என்னுடைய வேலையும் அது கிடையாதுன்னு சொல்கிறாரு. இந்த அளவுக்கு பேசுகிறாரு. இல்லை பேசுகிறாரு, ஆனால் இப்போ இந்த விஜய் இவ்வளோ ஒரு வெற்றி வரலைன்னு அவர் அங்கே தான் இருந்திருப்பார். சரி, இன்னும் திமுக தூக்கி பிடிச்சி தான் இருந்திருப்பார். திமுக தோற்று போச்சு, தாவேகா வெற்றி பெற்ற பிறகு தான் சினிமா பாணியில் சொன்னால் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 20 வருஷமாக என் கூட இருந்தீங்க, நீங்கள் உங்களெல்லாம் யாருன்னே தெரியாது, இந்தியாவிலேயே அழிஞ்சு போன காங்கிரஸ் தூக்கி நிறுத்துறது திமுக, நாங்கள் போயிட்டீங்களா துரோகிகளேன்னு சொல்லிட்டு உதயநிதியும் ஸ்டாலினும் மாறி மாறி சாப்பிட வர்றாங்க. அதுக்குள்ளே ஒரு நியாயமான சாபமாக இருக்குது. அந்த சாபத்துக்குள்ளே இன்னொரு சுயநலமும் இருக்குது. இல்லை, இனி எந்த காலத்திலும் திமுக காங்கிரஸோட சேர்த்துக்காதான்னு கேட்குறேன் நான். யாருக்கும் வெக்கம் இல்லை, அந்த கதை தான். இவர்களுக்கு சூழல் வந்தால் யாரிடம் வேண்டுமானாலும் காலில் விடுவார்கள். இந்த அரசியல்வாதிக நீங்கள் பல ஒட்டு துணி இருக்குது, எல்லாம் ஒன்றா தைச்ச கட்சி கொடி, அப்படி தானே இருக்குது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. நேற்று தான் பேசியிருந்தோம், பனையூர் பாபு வந்து விசிகலேருந்து வெளியே போயிட்டார். அவர் எங்கே போய் இணைய போகிறான்றப்போ திமுக தான் அப்படின்ற ஒரு ஆன்சரே நமக்கு வந்து கிடைக்குது. இப்போது இந்த எழுதினார் இல்லையா, அந்த 4 பக்க லெட்டர் வந்து நான் திருமாவுக்கு ரொம்ப கடுமையாக எழுதினதை நிச்சயமாக வந்து அவர் மட்டும் எழுதியிருக்க மாட்டார். அவருக்கு உறுதுணையாக சில பேர் விசிகாவிலிருந்தே சில பேர் எழுதியிருக்காங்க, சில பேர் திமுகவில் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் அவங்க முக்கியமாக வைக்கக்கூடியது என்னென்னா, இது வரைக்கும் ஷானவாஸ் அவர்கள் வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ண இருக்காரு. அப்போ அவருடைய தூண்டுதல் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? யாருடைய தூண்டுதலை சொல்கிறீங்க? பனையூர் பாபு அவர்கள் எழுதின லெட்டர் என்பது ஷானவாஸ் அவர்களுடைய தூண்டுதலான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை இல்லை, அதாவது ஷானவாஸு வாரியம் கொடுத்து அங்கே இருப்பார். எங்கே? விசிகால. ஆமாம், வாரியம் இல்லைன்னா திமுக போயிருப்பார். அவர் இவருக்கு எழுத வேண்டிய அறிவுரை எல்லாம் தேவையே இல்லை. இந்த லெட்டரை திமுக தயாரித்த லெட்டர் தான். பனையூர் பாபு திமுகவுக்கு ஏன் தேவைப்படுறாருன்னா சிறுமாவை தொடர்ந்து தாக்குவதற்கு அவர் தேவைப்படுகிறார். திமுக நீங்கள் ராஜாவை வைத்து தாக்குவதை விட உங்கள் கட்சியிலேருந்தே ஒருத்தர் இதுதான். இப்போ அவர் ஒரு மாதத்துக்கு முன்பே திமுகவுடைய தகவல் தொழில்நுட்ப ஐடி விங் துணைத் தலைவர் பதவியில் முடிவு பண்ணியாச்சு. பனையூர் பாபு இன்னைக்கு அது ஒரு பெரிய கட்சி, அதில் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஒருவேளை எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கட்சி சார்ந்த பதவியில் இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய நெட்வொர்க் கிடைக்கும். அவர் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் இல்லையா? நீங்கள் அந்த வெளிச்சம் டிவி அவர் வெளில இருந்தது, பல முறை எழுதி கேட்டார், கொடுக்கல. இப்போ அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு 1 கோடி ரூபாய் நிதி கொடுத்தார் அவர் பிறந்த நாளில். அதையும் வாங்கிட்டு இவர் எழுதி கேட்டார், இந்த கட்சிக்கு சொந்தமாக இருக்கணும் அந்த டிவின்னு. கடைசி வரை கொடுக்கல. இப்போ கட்சி விட்டு போவதாக முடிவு செய்த பிறகு எழுதியும் கொடுத்துட்டார். ஒரு மாதத்துக்கு எழுதியும் கொடுத்துட்டார். இப்போ வெளிச்சம் டிவி வந்து யார் பேரில் இருக்கா? அப்போ பனையூர் பாபு பேரில் இருக்கா? இப்போது இல்லை மாறி அவர் திரும்ப பேருக்கு வந்துருச்சு, அவருடைய பேருக்கு வந்துருச்சு. இப்போது கம்யூனிஸ்ட் வந்து போனாங்க, காங்கிரஸ் வந்து போனாங்க, எல்லாருமே போயிட்டாங்க தாவேகா கூட்டணிக்கு. விசிகாவுமே இதுக்கு பிறகு தான் வந்து போனாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் தொடர்ந்து விசிகாவையும் திரும்பவையும் பார்த்தீங்கன்னா ஒரு துரோகிகள் போல திமுகவை சார்ந்தவங்களாம் பேசுகிறாங்களே. திருமாவளவனுடைய இந்த அமைச்சரவை பங்கேற்பு சரியானதாக நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லைங்க, அதாவது
அவர் கட்சி வளர்ச்சிக்கு அவர் எடுப்பது தான் முடிவு. ஆமாம், அது திமுக தீர்மானிக்கக்கூடாது, திமுக தீர்மானிக்கக்கூடாது. அதனால திமுகவுக்கு இவர் ஒன்றும் அடிமையும் கிடையாது, திமுகவுக்கு இவர் ஒன்றும் அடிமையும் கிடையாது. ஒவ்வொரு கட்சிக்கும் எஜமானன் திமுக. திமுக இப்போ ஏன் ஒப்பாரி வைக்குதுன்னா, விசிகா இருந்தால் அது ஒரு பெரிய பலம். மகனுக்கு பர்சனலாக ஒரு பாதுகாப்பு. திரும்பவே சொல்றாரு, இந்த திமுக கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்போ இல்லை அதுக்கான ஆளுமை எனக்கு கிடையாது, என்னுடைய வேலையும் அது கிடையாதுன்னு சொல்றாரு. இந்த அளவுக்கு பேசுறாரு. இல்லை பேசுறாரு, ஆனால் இப்போ இந்த விஜய் இவ்வளோ பெரிய வெற்றி வரலைன்னு அவர் அங்கே தான் இருந்திருப்பார். சரி, இன்னும் திமுக தூக்கி பிடிச்சி தான் இருந்திருப்பார். திமுக செய்கிற தவறுகள் எல்லாமே தலித்துகள் தான் தூக்கி பிடிக்கிறான். இதுதான் அவருடைய வரலாற்று தவறு. இப்போ திமுக தோற்று போச்சு, தாவேக வெற்றி பெற்ற பிறகுதான் ஒரு இது அதாவது சினிமா பாணியில் சொன்னால் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இங்கே இருந்தால் நம்ம ஒன்றும் தேராது, நம்மால் பூரா அங்கே போயிட்டான். அப்போது நாம் அங்கே போனால் தான் இப்போ இந்த வன்னியரசுக்கு பதவி 2 வாரியாக வாங்கி கட்சி தக்க வைக்க முடியும். இங்கே இருந்தால் திமுகவும் அழிஞ்சுது, நம்மளும் அழிஞ்சிருவோம். இதை அவர் கட்சி சார்பாக எடுக்கப்பட்ட முடிவு தான். இன்னும் பார்த்தா இந்த ஐவரணி இவரை வேகப்படுத்தி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே இந்த பக்கம் ஐவரணி தான் இவரை திமுக தக்க வைப்பதற்கு காரணம் இந்த ஐவரணி தான். இப்போ இந்த ஐவரணி இவர் கூட கொஞ்சம் தடுமாறி ஏதோ விசுவாசமாக, இன்னும் திமுக விசுவாசம் போகலை. தானாடா விட்டாலும் சதையாடுன்னு பழமொழி சொல்லுவாங்களே, அது மாதிரி திமுகவே ஆயிட்டார் அவர். அதனால் இந்த ஐவரணி கிளம்பி, இது ஐவரணி வருமான அணி, கமர்ஷியல் வியாபார வர்த்தக அணி, அது கொள்கை அணி அல்ல. இந்த ஐவரணி தாவேக்கா பக்கம் போன பிறகு இவர் வேறு வழியே இல்லாமல் தாவேக்கா பக்கம் இவரும் போக வேண்டியதாக சூழல் ஏற்பட்டது. இல்லை, இப்போது காங்கிரஸ் கட்சி போயிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி ஜோதிமணி நீங்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னா தாவேக்கா பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், இது குதிரை பேரெல்லாம் பண்ண நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் தான் முதல்ல போயிட்டு அமைச்சர்களில் பங்கேற்று அவங்களே இன்னைக்கு நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஜோதிமணியுடைய தனிப்பட்ட கருத்தா இல்லை காங்கிரஸின் கருத்தா? இல்லை, ஜோதிமணியுடைய தனிப்பட்ட கருத்து. என்ன காரணம்னா, காங்கிரஸை நம்பியே 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. இப்போ அதை தாண்டி தாவாக்க என்ன பண்ணுது, பல குழுக்களை கொண்டு வருது, உள்ள பல குழுக்களை கொண்டு வருகிற பொழுது ஒரு கால் காங்கிரஸை கூட அமைச்சர்களும் கழட்டி விடுவதற்கு எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்தில் நீங்கள் விஸ்வநாதன் உயர்கல்வி வாங்கியிருக்காரு. ஆமாம், உயர்கல்வி பூராமல் நீங்கள் விலை பேசி கூவி விற்கப்படும். விஸ்வநாதனுடைய பயோடேட்டா என்னன்னா, இவர் சிதம்பரத்தால் காங்கிரஸுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர். ஏன்னா சிதம்பரம் குடும்பத்துக்கு தலித் அடையாளம் தேவைப்படுது, தலித் பாதுகாப்பு வளையம் தேவைப்படுது. ஏன், பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சு உலகம் பூரா இருக்கு. இதுக்கு நம்பிக்கையான ஆட்கள் தலித் பாலிடிக்ஸ் தான். அப்போ விஸ்வநாதன் பாசி தான் எம்பி ஆக்குறாரு. அவர் ஒன்றும் பெரிய அடிப்படை காமராஜ் தொண்டரோ காங்கிரஸ்காரன் அல்ல. ஆன பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிதம்பரத்துக்காக வங்கிகளில் ஒரு 100 கோடி ரூபா சொத்து இருக்கும், அதை பேங்கில் அடமானம் வச்சு ஒரு 10 கோடி 20 கோடி வாங்கியிருப்பான். அதெல்லாம் பேங்கை கட்ட முடியாமல் பேங்க் பொசிஷன் எடுத்துரும். டெல்லியிலேருந்து உத்தரவு வரும், யாருக்கு, அந்த வங்கி மேனேஜருக்கு, ஏப்பா இந்த சொத்தை அவருக்கு கொடுத்து 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா தள்ளுபடி பண்ணு, பாதி விலைக்கு யார் விஸ்வநாதன் கையை காட்டுறாரோ அவருக்கு இந்த சொத்தை கொடுத்து. இதுதான் அவருடைய தொழில. யாருடைய தொழில்? விஸ்வநாதனுடைய தொழில இதுதான். பல வங்கிகளில் பாதி விலைக்கு நிலத்தை எடுப்பதா இந்த காமராஜுடைய கொள்கை. அதுதான் கக்கனுடைய கொள்கை. அதுதான் காங்கிரஸே அப்படித்தான், முதலாளிகள் கட்சி தான் ஆகிப்போச்சு. அப்போ இந்த வேலை இப்போ இங்கிருந்து விலகி இப்போ போய் மாணிக் டாகூர்ட்டு போய் சேர்ந்தார். மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, அமெரிக்காவில் பல கோடி ஆட்டை போட்டு ஒளிஞ்சிருக்காருல RSS பார்ப்பனர் பிரவீன் சக்கரவர்த்தி, KC வேணுகோபால் கும்பல் இருக்காரு. அதில் தான் இந்த உடனே சீட்டு கிடச்சிது. இப்போ உயர்கல்வி இதெல்லாம் டெல்லியிலேருந்து ப்ரெஷர் கொடுத்து கேட்டு வாங்குறாங்க, ராகுலை சொல்லி கேட்டு வாங்குறாங்க. அப்போது இப்போ இந்த 3 வருது, பின்னாடி 4 வருது, அப்புறம் 7 வருது. எங்கேருந்து? ஏடிஎம்கேலேருந்து. அப்போ இந்த 5 தேவையில்லை, ஒருவேளை எதிர்காலத்தில் இப்படி ஆயிருமோ, இந்த சூழல் தான் இப்போ ஜோதிமணியினுடைய குமுறல்.
20 வருஷமாக என் கூட இருந்தீங்க நீங்கள், உங்களெல்லாம் யாருன்னே தெரியாது, இந்தியாவிலேயே அழிஞ்சு போன காங்கிரஸ் தூக்கி நிறுத்துறது திமுக, நாங்கள் போயிட்டீங்களா துரோகிகளேன்னு சொல்லிட்டு உதயநிதியும் ஸ்டாலினும் மாறி மாறி சாப்பிட வர்றாங்க. அது அதுக்குள்ள ஒரு நியாயமான சாபமாக இருக்குது. அந்த சாபத்துக்குள்ள இன்னொரு சுயநலம் இருக்குது. என்ன சுயநலம்னா, அண்ணாதுரை காங்கிரஸை அழித்து ஒழித்து ஆர்எஸ்எஸ்க்கு கம்யூனிஸ்ட் முஸ்லீமை ஒன்றாக்கி கூட்டணி மந்திரி சபை இப்படி தான் 67 காங்கிரஸுக்கு ஆணி அடித்தார். அந்த ஆணியை உடைத்து எடுத்து பிணத்துக்கு உயிர் கொடுத்தவர் கருணாநிதி. ஏன் ஐடி தப்பிக்கணும், மத்திய அமைச்சர் வாங்கணும், ஈழத்தில் இருக்கும்போது கனிமொழிக்கு மத்திய அமைச்சர் வாங்கணும், மகன் அழகிரிக்கு மத்திய அமைச்சர் வாங்கணும், இந்த கலாநிதிக்கு வாங்கணும், மொத்த குடும்பத்துக்குமே அமைச்சராக இருந்தாங்க. இங்கே சுவர்ணக்கட்ட மக்கள் தானே. அப்போது காங்கிரஸ்காரன் கொடுத்தான். இதுதான் இவர்களும் காங்கிரஸை காப்பாற்றலை, காங்கிரஸ் தான் இவர்களை காப்பாற்றியது. 1.25 லட்சம் கோடி எப்படி ராஜா கொள்ளையடிச்சு கொண்டு வந்து கனிமொழிக்கு ராஜா தெம்பம் கொடுத்தாரு. டிஆர் பாலு கப்பல் கம்பெனி அதிபராக இருந்தபொழுது பல ஆயிரம் கோடியை காணாம டிஆர் பாலு மந்திரியாக கூட எடுத்தார். யாரு? வாஜ்பாய். படுகொள்ளக்கார பயலாக இருக்கான். நாங்களே கார்பரேட் கொள்ளை அதை விட பெரும் ஆகவே ஆகாதப்பா. அந்த தூர்வாரன்னு பேங்க்லேருந்து எல்லாத்தையும் பணத்தை போட தூர்வாரிட்டு போயிட்டார். எங்கே தூர்வாகிறனாரு? கச்சத்தீவில் கப்பல் விடுறன்னு தூர்வாரதுக்கு பதிலாக வங்கியிலேருந்து எல்லாம் தூர வாரி கொண்டு போய் ராஜா தெம்பு விட்டார். அதனால இவர்களுக்கு அது சொல்லுவதற்கு தகுதி. இனி எந்த காலத்திலும் திமுக காங்கிரஸோட சேர்த்துக்காதான்னு கேட்கறேன் நான். சேராதுன்றதை விட, அதாவது யாருக்கும் வெக்கம், ஒரு படம் தான் யாருக்கும் வெக்கம் இல்லை, அந்த கதை தான். இவர்களுக்கு சூழல் வந்தால் யாரிடம் வேண்டுமானாலும் காலில் விழுவார்கள். இந்த அரசியல்வாதிக நீங்கள் பல ஒட்டு துணி இருக்கு, எல்லாம் ஒன்றா தைச்ச கட்சி கொடி அப்படித்தானே இருக்கு. ஒட்டு துணி கட்சி கொடி. அப்போ இவர்களுக்கு இவர்களெல்லாம் கொள்ளையடிப்பது தாங்க நோக்கமே. இதில் மக்கள் நலன் எங்காவது 1% இருக்க சொல்லுங்க. நம்ம ஐயா பழகருப்பே தான் சொல்லுவார். திமுக அதிமுகக்கார காதில் இருக்கிற கம்பளம் மட்டும் கட்டிட்டு போவான், திமுகக்கார காதோட பிச்சை எடுத்துகிட்டு போயிடுவான். அந்த கோஷ்டி தான். அதனால சூழ்நிலை மாறினால் விஜய் தோத்து போயிட்டாரு, மறுபடி காங்கிரஸ் ஜெயிக்குது ஆல் இண்டியா லெவலில் அப்படின்னா விஜய் வெளியே வருவார், திமுக உள்ள போகும். பாஜகவோட உள்ள போன கூட்டணி வைத்தவர்கள் தான் இந்த மானம் கட்டவர்கள் திமுக. அப்புறம் இதில் என்ன இருக்கு? ஒட்டுமொத்த முஸ்லீம் மிரண்டு போயிட்டான். எங்களை எல்லாம் காப்பாற்றி வந்தாயே உங்க பின்னாடி வந்தா, நீயே எங்களை விட்டுட்டு போய் பிஜேபியில் எல்லா பாய் போய் பிஜேபியில் சேர்ந்துங்க, ஆர்எஸ்எஸ் நல்ல இயக்கம், எல்லா பாய் போச்சு. கருணாநிதி சொன்னாரா இல்லையா? ஆமாம். அப்புறம் அதனால இவர்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி, வணக்கம்.